அன்பான உறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஆப்பம் வித்து தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 கப் அவல், ஒரு தேங்காய், 1/4 கப் சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் புழுங்கரிசி 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் அரிசி உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். மாவு அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அவலை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அவல் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். 6 மணி நேரம் ஆச்சு. இப்போது மாவை அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் ஊற வச்ச அரிசி, உளுந்து, அவல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச மாவில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மாவு நல்லா புளிக்கட்டும். இப்போ தான் ருசி சாப்பிட்டா ஆப்பம் வரும். இதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே மாவு அரைச்சி வச்சா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு டின்னருக்கு வேணும்னா காலையில் மாவு அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகும். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஒரு தவாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்து தவாயில் ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். சுற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்போ தீஞ்சிடும். இப்போ அப்போ வந்துருச்சு. தேவைப்பட்டால் 1/4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போதை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்போது எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ண தேங்காய், சர்க்கரை, ஒரு சிட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்துக்கு தேங்காய் பாலோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணாகட்டும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சுட சுட ஆரோக்கியமான சுவையான ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ரெசிபி வில் பி கமிங் சூன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.